கிராஸ்லேண்ட் வரேன். இந்த ஸ்டேவே பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டியர், பனி மேலே டச் பண்ணிட்டு போகுதுங்க. ஃபுல் பாறையில் இல்லை, அங்கங்கே கேப் இருக்குல்ல. சரி, நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெளியே அப்படியே பார்த்துட்டேங்க, வியூவெல்லாம் செம்மையாக இருந்தது. ஒயில் போர்ஸுங்க நல்லா பெருசு பெருசாக நிற்கிது. ஸ்பாட்டட் டீஸுங்க இந்த இடத்துல நிற்கிது பாருங்கள். அங்கேருந்து இறங்குனது தான் இந்த இடத்துல பாருங்கள் சூரியன். இது வந்து அந்த காலத்தில் சினிமா தேட்டரியாக இருந்துச்சுங்களாமா. கீழே கடை. அப்புறம் அதுக்கப்புறம் தண்ணிக்கு போயிருங்களா சாப்பிட்டதுக்கப்புறங்க? அதுக்கப்புறம் இயற்கையாக மேய்ச்சல் போயிருங்க. அங்கே குளிக்கிறதுக்கெல்லாங்க அந்த பாண்டு தானேங்க. ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, இது வந்து நல்லெண்ணெய்ங்களா? மனுஷங்களை அடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுனால இந்த மாதிரி ரெஸ்க்யூ பண்ணிட்டு வந்து இதை வந்து ட்ரெயின் பண்ணி இங்கே வச்சிட்ருக்காங்க. இருக்கிறதுலே வயசான யானை இதுதாங்களா? ஒன்று இருக்குதா அந்த செடியில் இருக்குது. ஓகே, இவ்வளோ வெயில் காடு காஞ்சி போனால தண்ணி இருக்கும். ஆமாம், கடவுள் இந்த மிருகத்துக்குன்னு அனிமலுக்குன்னு கடவுள் அப்படி கடவுள் படைக்கிறது. சிறுத்தைப்பா வரவழி இல்லைங்களா? வண்டி குட் மார்னிங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5. இந்த டாப் ஸ்லிப் பார்த்தீங்கன்னா ஆனமலை டைகர் ரிசர்வில் இம்பார்ட்டண்டான டூரிஸ்ட் பிளேஸுங்க. இங்கே தான் டூரிசம் பாயிண்ட் இருக்குது. இங்கே தான் வந்து ஆனமலை டைகர் ரிசர்வில் நம்மளால ஜீப் சஃபாரி இந்த மாதிரி ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதுபோக காட்டுக்குள்ளார நம்ம இப்படி தங்கலாங்க. நிறைய அக்காமடேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக சீத்தல் ஸ்டேங்க. இதுதான் வந்து சீத்தல். இங்கே டாப் ஸ்லிப் ஆஃபீஸ்லேருந்து இந்த பைசன் ஸ்டே எல்லாம் இருக்குங்க. பைசன் ஹவுஸு அதில் அப்படியே லெஃப்ட் எடுத்து உள்ளே வரும்போது இங்கே உட்டன் ஹவுஸு, அப்புறம் பாம்பு டைனிங் காட்டேஜ் இருக்கிற இடத்துல வந்து சீத்தல் ஸ்டே இருக்குங்க. இது வந்து அம்புலி போகிற வழி. இந்த வழி பார்த்திங்கன்னா அம்புலிலாம் போகிற வழியில் முன்னாடியே இருக்குது. இந்த செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த செக் போஸ்ட் பக்கத்துலேயே இருக்குங்க. நம்ம அம்புலிலாம் போகும்போது ஒரு சில டைமெல்லாம் இங்கேயே மான்லாம் நிற்கும் லைனாக. கூட்டமாக எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ மான் நிறையா நின்றுச்சுன்னா அங்கே வந்து லெப்பர்டு டைகர் எல்லாமே வரும். இங்கே வந்து லெப்பர்டு வந்து கிராஸ் ஆகிருக்கு நிறையா டைமு. இங்கே டூரிஸ்ட் எல்லாமே பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி பால்கனி மாதிரி இருக்குங்க. சேஃபாக நம்ம உள்ளே இருந்துகிட்டே நைட்டில் அனிமல்ஸ் எதாவது வந்துச்சுன்னா பார்க்க முடியும். செம்மையாக இருக்குங்க இந்த இடம். யாரு கிராஸ்லேண்ட். இங்கே பாருங்கள், இங்கே உள்ள தங்கியிருப்பாங்களாட்ருங்க நைட்டு வந்து. இனிமேல் சொன்னீங்க நாங்கள் எல்லாம் மூவ் ஆயிடுச்சு. டாப் ஸ்லிப் இந்த கிராஸ்லேண்ட் வியூ ஃபுல் மிஸ்டாக இருக்குது. இந்த மரத்தில் வந்து பல சீசனில் கரடி வருங்களாம். டீஸ்கால் முன்னாடி ஆனமலை டைகர் ரிசர்வோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 1480 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. இதில் வந்து கோர் பஃபர்னு பிரிச்சுருக்காங்க. கோரில் வந்து பார்த்திங்கன்னா 959 அரௌண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டரு, பஃபரில் 521 அரௌண்டுங்க ஸ்கொயர் கிலோமீட்டரு. இந்த ஆனமலை டைகர் ரிசர்வ் பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வு, அப்புறம் சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி, இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு, முன்னார், இந்த மாதிரி ஃபாரஸ்ட் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆனமலையில் கண்டிப்பாக ஆனமலைங்கிறது பார்த்திங்கன்னா எலிஃபென்ட்ஸை தான் மீன் பண்ணுது. எலிஃபென்ட்ஸோட ஹில்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பரம்பிக்குளத்துலேயும் நம்ம கூட்டம் கூட்டமாக யானை பார்த்துருக்கோம், சின்னார் வைல்ட் லைஃப்லேயும் பார்த்துருக்கோம். இங்கே நம்ம பெருசாக எலிஃபென்ட்ஸ் பார்க்கலினாலும் எல்லாமே கனெக்ட் ஆகிற ஃபாரஸ்ட் தான். ஸோ நிறைய பேர் ஆனால் இங்கே ஸ்டே பண்ணவங்கலாம் இங்கே கூட்டமாக எலிஃபென்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க. அம்புலியில் நமக்கு வந்து அடிக்கடி வருங்களாமா எலிஃபெண்ட்டு. அங்கே கேர்டேக்கர் எல்லாமே நிறைய டைம் காமிச்சிருக்காங்க. பட் நம்ம சைட் பண்ணதில்லை. பட் கண்டிப்பாக இங்கே எலிஃபென்ட்ஸ் வந்து நிறையா பார்க்க முடியும். அது போக டீஸுங்க, இங்கே வந்து ஸ்பாட்டட் டீஸ் வந்து கூட்டமாக பார்க்க முடியும். அப்புறம் சாம்பார் டீஸுமே நிறையா இருக்குது. அப்புறம் பார்க்கிங் டீஸு, மவுஸ் டீஸு, இந்த மாதிரி டீஸ் வெரைட்டிங்க. அப்புறம் மங்கூஸு, லங்கூர்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே பிளாக் கலர் நீலகிரி லங்கூஸ் வந்து பார்க்க முடியும். நீலகிரி லங்கூஸ் வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த டாப் ஸ்லிப்பில் பார்த்திங்கன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டும் இருக்குது, அப்புறம் ட்ரை ஃபாரஸ்ட்டும் இருக்குது. ஏன்னா பரம்பிக்குளமோட கனெக்ட் பண்ணிக்கிறதுனால ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு.
அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சோலை 10 விதமான சோலை இருக்குங்களாம்மா. அப்புறம் இந்த மாதிரி கிராஸ் லேண்ட் ஃபாரஸ்ட்டும் இருக்குது. இங்கே வந்து ஃபாரஸ்ட்டில் டீக் பிளான்ட்ஸு, அது போக பாம்பு பிளான்ட்ஸுங்க, இதுதான் மெயினு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்டுக்கு ரொம்பவுமே உகந்த மரங்கள்னு சொல்லலாம். ஏன்னா பாம்பு மரத்தோட இலை குருத்து அந்த மரத்தையே உடச்சி சாப்பிடும். ஸோ எலிஃபெண்ட்டோட ஃபேவரெட் இது. அதில் வர ரைஸு எல்லாமே கூடி நிறையா பேர்ட்ஸ் சாப்பிடும். ஸோ இங்கே நிறையா டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் ஸ்பீசிஸ் வந்து பார்க்க முடியும். காலையில் நம்ம வரும்போது ஓரளவுக்கு இருந்துச்சுங்க, இங்கே மட்டும்தான் மிஸ்ட் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக அந்த வேலி பாயிண்டில் ஏறிடுச்சு. இந்த பாருங்க எப்படி இருக்கு. அங்கே டாப் ஸ்லிப் ஆஃபீஸே ஒன்றும் தெரிலங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு சவுண்டு, லங்கூர் சவுண்டு, மான்கள் சவுண்டு, மயில் சவுண்டு. செம்ம கிளைமேட்டுங்க. இப்போ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 17 டிகிரி செல்சியஸுங்க. காலைல ஒரு 6 மணி போல் 19 டிகிரி இருந்துச்சு. இப்போ 2 டிகிரி மைனஸ் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஸோ டெம்பரேச்சர் குறைய மிஸ்ட்டு அதிகமாகிடுதுங்க. ஸோ ரொம்ப லோ டெம்பரேச்சர் போகும்போது இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் மிஸ்ட் ஆகிடுது. 17 டிகிரிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். லங்கூர் சவுண்டு, மான் சவுண்டு, மயில் சவுண்டு காலையில் என்ன வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ எல்லாமே ஸ்டே புக்கு ஃபுல்லாகிட்டு இருக்குங்க. எல்லா இதுலேயுமே தங்கியிருக்காங்க ஆள். எல்லா ஸ்டேலையும் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது நைட் ஃபுல்லாக. வேறு ஸ்டே, இந்த ஸ்டேவே பார்த்திங்கன்னா ஃபுல் மிஸ்டியாக இருக்குது. இது வந்து அம்பளி போகிற வழி. சம்டைம்ஸ் காலையில் நேரம் இந்த வழியாக வரும்போது மான் நிறைய நிற்குங்க இந்த இடத்துல. பனி மேலே டச் பண்ணிட்டு போகுதுங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு கிராஸ் ஆகுது. இது டேர்ன் ஆகிறதுனால ஃபுல்லாக தெரியாதுங்க. ஆனால் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளும் பார்த்திங்கன்னா இந்த வழியாக நடந்து வராங்க. ஓகேங்க, இங்கே செக் போஸ்ட் இருக்குது, இதுக்கு அந்த பக்கம் போக முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து வாலி பாயிண்ட்டு, இன்னொரு சைடு ஹில் சாட் இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும் வியூ. அம்பளியிலும் போகிற வழி காலையில் நேரமெல்லாம் இந்த சன்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே செக் போஸ்ட் இருக்குங்க, இதுக்கு மேலே போகக்கூடாது. நம்ம அம்பளியிலும் புக் பண்ணால் நம்ம போகிறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது சீத்தல் ஸ்டே பாருங்கள். நான் இது ஃபஸ்ட்டு ஏதோ ஆஃபீஸுங்கிற மாதிரி நினச்சேங்க. ஆனால் இது ஸ்டே ஆக்சுவலாக அம்பளியெல்லாம் போகிற வழியில் நிறையா டைம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இதுதான் சீத்தல்னு தெரியாது. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் எந்த வீடியோஸுமே பெருசாக இல்லை. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான். இன்றைக்கி இன்னொரு ஸ்டேங்க, டாப் ஸ்லிப்பில் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம். அதுவும் ஃபேமஸான ஸ்டே. என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். பாருங்கள் ஃபுல் மிஸ்ட்டு, பேர்ட் சவுண்டு, அனிமல் சவுண்டெலாம் இங்கே காமன். இல்லை பாசம் பிடிச்சி கிடக்குதுங்க இடமே பாருங்கள். ஃபுல்லாக மழை பெஞ்சு பனியில் அப்படியே வந்து இந்த தரையே, இந்த காங்கிரீட்டு தரையே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்படியே பச்சை பசேன்னு பாசம் பிடிச்சி கிடக்குது. சரி எப்படி இருக்கு? குளிர்லையா? பாறையில் இல்லை, அங்கங்கே கேப் இருக்குல்ல, இந்த மரம் தாங்க அல்டிமேட் இந்த இடத்துல. அப்புறம் இந்த மாதிரி பெஞ்ச் போட்டிருக்காங்க, இங்கெல்லாம் உட்காந்துக்கலாம். இங்கே தண்ணி நிறையா வருங்க. மிஸ்ட்டு இங்கே மழையே கிடையாது. இந்த மிஸ்ட்டை ஃபுல்லாக வாங்கி மழை மாதிரி ஊற்றுதுங்க இந்த இடத்துல. இந்த பெஞ்செலாம் பாருங்கள் ஈரமே ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு தான் மழை வந்திருக்குன்னு நினச்சிட்டேன் ஒரு 4 மணி போல். கார் எல்லாமே பாருங்கள் ஃபுல் வாஷ் பண்ணி விட்டுருச்சு. செம்மையாக இருக்குங்க. இந்தளவுக்கு மிஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக ஃபஸ்ட் டைமாக நம்ம பார்க்குறோம். நீ போக போக ஜனவரி டிசம்பர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மிஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போகிற ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக நிறையா பேர்ட்ஸ் இருக்குங்க. இந்த மரத்துக்கடியில் நின்னோம்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல லைட்டாக வெயிலுங்க மிஸ்ட்டு ரெண்டுமே இருக்குது.
ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம், வெளியே அப்படியே பார்த்துட்டேங்க, வியூவெல்லாம் செம்மையாக இருந்தது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெயில் மிஸ்ட்டு ரெண்டுமே அடிக்கிறப்போ அந்த மரம் தலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைமாக பார்க்குற இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து டாப் ஸ்லிப்பில் வந்து சஃபாரி போகிறோங்க, வைல்ட் லைஃப் சஃபாரி, மார்னிங் சஃபாரி. நேற்று ஈவினிங் வந்து கிடைக்கலிங்க, ஒரு வண்டி தான் இருக்குங்களாமா. ஆல்ரெடி வண்டி கீழே போயிடுச்சு, லேட் ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ மார்னிங் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். இப்போ போனால் தெரியுங்க, 7:30க்கு வந்து சஃபாரினாங்க. 7 o'clock ஆயிடுச்சு, இன்னொரு 5 minutes இருக்குது 7க்கு. அப்படியே போய் அங்கே வெயிட் பண்ணோம்னா நமக்கு சஃபாரி இருக்கா இல்லையான்னு தெரியுங்க. இங்கே மட்டும்தான் நம்மளால் வந்து ஜீப் சஃபாரி எல்லாம் போக முடியும். மித்த எங்கேயுமே வந்து ஆனமலை டைகர் ரிசர்வில் சஃபாரி கிடையாது. ட்ரெக்கிங் வேணால் சின்ன வைல்ட் லைஃப் பக்கத்தில் அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அங்கேருந்து நம்ம போயிருக்கிறோம் கூட்டாறு பக்கம். இங்கே டாப் ஸ்லிப்லேயும் ட்ரெக்கிங் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. மெயின் டூரிசம் பாயிண்ட்டுங்க ஆனமலை டைகர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும். பீகாக் பாருங்கள், இந்த டைனிங் காட்டேஜ் மேலே இருக்குது. ஒயில் போர்ஸுங்க, நல்லா பெருசு பெருசாக நிற்கிது. இது எல்லாமே சாப்பிடும், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு. நான்வெஜ்ஜும் சாப்பிடும், காட்டு பண்ணி புழு பூச்சி எல்லாம் சாப்பிடும். ரோட்டுக்கு முன்னால் நிற்கிது பாருங்க 2. ஒயில் போர்ஸ் நிறையா இருக்குங்க, அங்கெல்லாம் வருது, எல்லா பக்கம் சுற்றுது. அங்கே ஒன்று வருது பாருங்கள் ரோட்டுக்கு முன்னாடி. இதோட போர்ஸ்லாம் பார்த்துருக்கேன், வண்டி காரெல்லாம் முட்டுறோம். அந்த பனி எப்படி இருக்கு? ஸ்பாட்டட் டீஸுங்க இந்த இடத்துல நிற்கிது பாருங்கள். அங்கேருந்து இறங்குனது தான், நேற்று சாயந்தரம் இறங்குனது. இன்னும் இங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கு. நம்மளை பார்த்து அப்படியே மூவ் ஆகுது. பாலுக்கு வர வர பார்த்திங்கன்னா அது அப்படியே மேலே ஏறிடும், அப்படியே அந்த பக்கம் உள்ள ஃபாரஸ்ட்குள்ளார போயிடும்னு நினைக்கிறேங்க. அப்புறம் மறுபடியும் ஈவினிங் டைமில் அங்கேருந்து இறங்குது. இங்கே தான் வந்து ஹால்ட் ஆகும் போல் இங்கே நைட்டில் ஃபுல்லாக. இங்கே லெப்பர்டு ஹண்ட்டை வந்து அடிக்கடி நடக்க மாட்டேருக்குங்க, இங்கே இருக்கிறவங்க ரெகுலராக பார்ப்பாங்க. இங்கேருந்து அந்த டீஸோட அந்த லொக்கேஷன் பார்க்குறக்கு, அந்த மிஸ்டி, அந்த சன்ரைஸாக இருக்குது, அந்த கொஞ்சம் வெயில் வரக்கு சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி பார்க்குறோம் ஃபீல். இந்த புல்லெல்லாம் பாருங்கள், அப்படியே வெயிலுக்கு மேலே ட்ரையாக இருக்குது, கீழே இந்த நைட்டெல்லாம் அந்த பனி அந்த ஈரப்பதத்துக்கு கீழே ஈரப்பதமாக இருக்குது, மேலே அந்த நுனியில் பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சு ட்ரையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகி டோட்டலாக ட்ரை ஃபாரஸ்டாக இருக்குங்க. மானு ஒயில் போர்ஸ் தான் நிறையா பார்த்துருக்கோம். இன்னும் ஒயில் காஸ் கூட பார்க்கலங்க. சஃபாரி போகிற வழியில் நம்மளால் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாங்க. இந்த இடத்துல பாருங்கள் சூரியன் எப்படி விழுகுது பாருங்கள், இந்த புல். இங்கே டாப் ஸ்லிப் ஆஃபீஸுங்க, இங்கே தான் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இன்னும் ஆஃபீஸ் நீக்கல பாருங்கள். இதுக்குள்ளார தான் வந்து நம்ம கேன்டீன் இருக்குது. அப்புறம் சஃபாரி வெஹிக்கிள், சஃபாரி போகிறதுக்கு இங்கே தான் நிறுத்திருப்பாங்க. இங்கே மியூசியம் கூட இருக்குது. எங்கே போய் கட்டி வச்சுருக்கு பாருங்க, ரொம்ப திக்காக கட்டி வச்சுருக்கு. ஸ்பைடர் நெஸ்ட்டு இதுலேங்க அங்கிட்டுலாம் இருக்கு. அந்த கேப்பில் இல்லை பாய்சன்லாம் இருக்குங்க நம்ம ஸ்பைடர்லேயே. கடித்தா பாய்சனுங்கண்ணா வேணாம். பஸ் எங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து இங்கே இருப்பாங்களோ அங்கெல்லாம் இப்போ ஒயில்ட் அனிமல் இருக்குங்க. காலையில் ஒரு 7:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயில் போரு, ஸ்பாட்டட் டீஸு, பீகாக்ஸு தான் வந்து இந்த ஏரியாவில் எடுத்துக்க மாட்டேருக்குங்க. வரைக்கும் இங்கே ஒரு பீக்காக்கு பறக்குது பாருங்கள். சம்டைம்ஸ் இங்கெல்லாமே நீலகிரி லங்கூஸ் இந்த பிளாக் கலர் இது பாருங்கள், நம்ம நிறைய டைம் ஸ்பாட் பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த காலத்தில் சினிமா தேட்டரியாக இருந்துச்சுங்களாமா. இப்போ வந்து இந்த ட்ரைபல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. டான்ஸ் எல்லாம் இங்கே தான் வந்து அப்புறம் ரோட்லேயே நிற்கிது பீகாக். இங்கே சாட்டர்டே சண்டேஸில் இங்கே ட்ரைபல் டான்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஈவினிங் டைமில். இங்கே நைட் டைமில் இங்கே ஸ்டே பண்ணுறவங்க வந்து பார்க்க முடியும். அப்புறம் இதெல்லாம் ஆஃபீஸ் ஆட் இருக்குங்க. அந்த பக்கம் கேட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த பக்கம் போக முடியும்னு நினைக்கிறேன், ஓப்பன் இருக்குது. ரோட்லையா ஒயில் போர்ஸ் வர மாட்டிருக்குங்க, நிறையா இருக்குங்க ஒயில் போர்ஸு. வருங்க இந்த கேட் வழியாக அது வருது. எல்லாம் பெருசு பார்க்குது பாருங்க. ஓ அதுக்குன்னே கேட்டில் கேப் விட்டு வச்சுருக்காங்க. 3 இது இந்த வழியாக போய் அப்படியே அந்த வழியாக போய் அங்கே வெளியே போயிட மாட்டேங்குங்க ரோட்டுக்கு. அந்த கிராஸ் லேண்டுக்கு போகும், ஏதோ ஒரு வழியில் இறங்கி.
பீக்காக்கு வந்து கேட்லேயே உட்காந்துருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய பேர் வந்துடுவாங்க. சவுண்டு அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஸோ காலையில் வந்து 6:30லேருந்து 7-7:15 இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். டாப் ஸ்லிப்போட ஹிடன் திங்ஸுங்க. இந்த ஆலமரத்தில் விழுது பாருங்க, ஸ்ட்ராங்காக இருக்குங்க, நல்ல ஸ்ட்ராங். என்ன இந்த ஃபாரஸ்ட் சைட்லலாம் வந்து பூச்சிகள்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி மரத்தில் இதிலலாம் நம்ம டச் பண்ணோம்னாலும் செக் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஏதாவது கடிச்சு வச்சிடும், நம்மளுக்கு ஏதாவது அலர்ஜி மாதிரி ஆயிருங்க. நிறைய விதமான என்ன சொல்கிறதுங்க, லீச் மாதிரி மரத்துல எல்லாம் தொங்குதுங்க, பூச்சி மாதிரி. அதெல்லாம் வந்து மேலே ஒட்டுச்சுன்னா பிப் எடுத்துக்குங்களாம்மா பயங்கரமாக. மங்கி வருது பாருங்கள், எல்லாம் வந்து எங்கேருந்து இறங்குறாங்க பாருங்கள். ஃபுல்லாக கூட்டம், நீ ஃபுல்லாக இவங்க ஏரியா தான். நைட்டில் வந்து பெரிய பெரிய மரமாக பார்த்து போய் ஹால்ட் ஆகிக்கிறாங்க, இல்லை வராங்க கெஸ்ட்டு. ஆக்சுவலாக நம்ம தான் கெஸ்ட்டு, இவங்க வந்து இந்த பிளேஸ்க்கு ஓனர். I think so. He's a gang leader. இங்கே குரங்க, அங்கே மான். Gang leader. இது வந்து மியூசியம்ங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், டைகர் வந்து அப்படியே வச்சுருக்காங்க, ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. கால்லேருந்து எல்லாம் இங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். காலையில் ஃபஸ்ட்டு பஸ்ஸுங்க 7:30 மணிக்கு மேலே வருதுங்க டாப் ஸ்லிப்பில். இங்கேருந்து பரம்பிக்குளம் வரைக்கும் போக மாட்டேங்க, பொள்ளாச்சி டு பரம்பிக்குளம். இதுதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸுங்க. இதில் வந்தோம்னா சஃபாரி போகிற கரெக்டாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிடுச்சுங்க சஃபாரிக்கு. 8 மாதிரி பாருங்க, ஏதோ போயிருக்குது வானத்தில் சஃபாரி வெஹிக்கிள். சஃபாரி ஃபஸ்ட்டு வெஹிக்கிளுங்க. 7:30 மணிக்கு நாங்கள், ஆனால் கிட்டத்தட்ட 7:50 ஆயிடுச்சுங்க. 8 மணி ஆயிடுது. நல்லா வெயிலே வந்துருச்சு, ஆனால் சைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரில. சைட்டிங்கோட வெயிட்டிங் அதிகமாகிடுச்சுங்களா. நல்ல குளிருங்க, சூப்பரான கிளைமேட்டு. வெயிலும் குளிரும் ஒன்றா அடிக்குது இப்போ இந்த டைமில் 8 மணிக்கு. இந்த ஜீப் சஃபாரியில் மொத்தம் 8 பேருங்க, 3940 ரூபா. இப்போ ப்ரைஸ் வந்து ஹெச் பண்ணிட்டாங்க. ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 493 ரூபா கணக்கு வருது, 500 ரூபாய்ங்க. எலிஃபென்ட் டங்குங்க ப்ளஸ் வேறு இப்போ போட்டிருக்கு. இங்கே வந்து நிறைய சினிமா படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. சூரியன் படமெல்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. ட்ரைபல்ஸ் வில்லேஜுங்க. அந்த மாடு 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 எங்கேங்க? அங்கேயே அந்த அங்க லாஸ்ட்ல. நான் என் ஃபோன்ல எடுக்கட்டாப்பா? கீழே கடமான இருக்கு பாருங்க. கீழே கடமான ஒரு 4 பேர் நிற்கும். நாளை ஒன்றே இந்த இருக்கு. மேல்காருங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம் இங்கே இந்த ட்ரிப்பில். நிறைய இருக்கு. மேலே எல்லாமே நிறைய இருக்குங்க. வைல்ட் கார்ஸ் கூட்டம். கீழே விட்டுறத மேல் இருக்குங்க ஒன்று. மேல் பாருங்க. நல்ல பெரிய சைஸுங்க.
இரு மறைக்காத எலிஃபண்ட் கேம்புங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போலங்க. 2 இயர்ஸ் கழிச்சுங்க. ஓகே ஓகே. யானை பக்கத்தில் போக வேண்டாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனுஷங்களை பார்க்க மாட்டேங்க வெளியாது. பாருங்கள் லைனாக நிற்க வைக்கிறாங்க எலிஃபெண்ட்டு. இப்போ ஃபீடிங் பண்ணுவாங்க போலங்க. பாருங்கள் 1 2 3 4 5 6 எலிஃபெண்ட் நிறுத்திருக்காங்க. அங்கே இருக்குங்க. அங்கே இருக்குது. முன்னால் 3 இருந்துச்சு. அங்கே இருக்குது பாருங்கள். அங்கே ஒன்று நிறையா இருக்குங்க எலிஃபெண்ட்ஸ். கோழி கமுத்தி யானைகள் முகாம். ஃபீடிங் பார்த்தீங்கன்னா கொள்ளு, அரிசி, ராகி, உப்பு, வெல்லம், தேங்காய், கரும்பு. ஓகேங்க. இது நீங்கள் மினரல் கலவைன்னா அது மெடிசனுங்களா? மல்டி மினரல்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்ல, நம்ம ஜிம்முக்கு போன பவுடர்லாம் பாலில் கலக்கி கொடுப்போம், உடம்பெல்லாம் அந்த மாதிரி. ஓகேங்க. மினரல் சத்து பவுடர் அந்த குவான்டிட்டி மாறும் யானைக்கு அந்த மாதிரி. ஓகேங்க. அந்த பாருங்க ஹோஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் 5 கிலோ, அது 4 கிலோ. யானையோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரிங்களா? இந்த கேப் இல்லைன்னா அந்த யானை ப்ரெசன்ட்ல இல்லை. 3வது யானைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே வைக்கல அப்படின்னா கேம்பில் அந்த எலிஃபெண்ட் இல்லைன்னு அர்த்தங்க. ஒரு யானைக்கு நம்பர் இருக்குது, அதுக்கு எவ்வளோ ஃபீட் பண்ணுறாங்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்கே போட்டிருக்காங்க. பாருங்கள் கரும்பெல்லாம் எல்லாமே வச்சுருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஓகே ஓகேங்க. மேலேங்க மேலே போய் உட்காந்து பார்த்துக்கலாங்க. இங்கே நின்று உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. இப்போ லாஸ்ட் டைம் வந்ததுக்கு இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வர்றதுக்கு பெரிய எலிஃபெண்ட் கேம்ப் மாதிரி இருக்குது பார்க்குறது. அங்கெல்லாமே யானை இருக்குது. 24 யானை இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. சரி சரிங்க. பாருங்கள் எப்படி பார்க்குது அந்த யானை. அந்த யானை பாருங்கள். யானை ரப் பண்ணுது பாருங்கள். இது வந்து நல்லெண்ணெய்ங்களா? ஃபீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உருண்டை ஒரே வயதாங்க. பிடிச்சிருக்க எலிஃபெண்ட் கேம்ப்பு. దానికి 56. இங்கே பாருங்க. இதுக்கு வந்து சின்ன உருண்டை, டஸ்கருக்கு வந்து கொஞ்சம் பெருசாக கொடுக்குறாங்க. அங்கே பாருங்க. முதல் கேம்ப் முதுமலைங்க. அதுக்கப்புறம் 2வது இது பார்த்தேன் டாப் ஸ்லிப்புங்க. ஆனால் முதுமலையில் வந்து எலிஃபெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ரீசெண்டாக போனேன், இங்கே அதிகமாக இருக்குதுங்க. இப்போ அங்கே தான் அதிகங்களா எலிஃபெண்ட்டு? அங்கேயும் 32 அந்த ரேஞ்சில் இருக்குது. 24 இருக்கு இல்லையா? இங்கே வந்து 24. யானையும் கேம்புக்கு வரணும்னு இல்லைங்க. யானைகளுக்கு மதம் பிடிக்குது. இந்த மதம் பிடிச்ச யானைகளும் உடல்நல சரியில்லாத யானைகளை வந்து தனியாக தான் வச்சு ட்ரீட் பண்ணுவோம். நம்ம எப்படி ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட் அந்த மாதிரி அங்கே பாருங்க, அந்த யானை வயசாகிடுச்சு, உடம்பு சரியில்லாதனால காய்ச்சல் இருக்கும், டிசென்ட்ரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற யானைகளை
அதை தனியாக வச்சுக்குவாங்க. ஓகே ஓகே. மற்ற யானைகளுக்கு வந்து அது ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிடும். ஓகே ஓகேங்க. அதுகளுக்கு வந்து பரவிடும், அதனால் சொல்லலாம், அப்படியே சொல்ல முடியாது. இது அது இப்போ நம்மளே கிட்ட ஒரு 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 பொருளானாலும் ஒரு பாத்ரூம் கிட்ட சாப்பிட மாட்டோம், அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஃபீவராக இருந்தாலும் உடனே சரியில்லாதுன்னா அவங்க முன்னாடி நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு போகும்போது என்ன நினைப்பாங்க, நம்மளே அவரே சாப்பிடாம 10 நாளாக கெடுக்கிறாரு. ஓ, யானைக்கு அந்த புரியுங்க, யானை புரிஞ்சுக்கோங்க, அப்சர்வ் பண்ணுறதுக்கான பவர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இதுவும் வந்து டல் ஆயிருங்க. கொம்பு இருக்கு பாருங்க அதுக்கு, ஃபீமேல். அப்புறம் அதுக்கப்புறம் தண்ணிக்கு போயிருங்களா சாப்பிட்டதுக்கப்புறங்க? அதுக்கப்புறம் இயற்கையாக மேய்ச்சல் போயிருங்க. அங்கே குளிக்கிறதுக்கெல்லாங்க அந்த பாண்டு தானேங்க? ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, ஆறு இருக்குங்க, ஆற்றுல குளிப்பாட்டிடுவாங்க. ஓகே. காலையிலே சாயந்தரம் கரெக்டான கிரேசிங்கிறது இனிமேல் தான் அதுக்கு. ஓகே. கரெக்டான மேய்ச்சலுங்கிறது இனிமேல் காட்டில் விட்டு பாகன் போய் விட்டுட்டு அது ஃபுல்லாக இன்னைக்கு கிரேசிங் இது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபுட்டு கொடுத்துற மாதிரி. ஓகே. கொஞ்சம் இப்போ நம்ம இப்போ ஜிம்முக்கெல்லாம் மாதிரி போகிறப்போ நம்ம எப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட் எடுக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி இது இந்த சாப்பாடு கொடுக்கும்போது கொஞ்சம் எலும்பு பலமாக இருக்கும். ஓகே. ரெண்டாவது நம்ம குழந்தைகளுக்கு எப்படின்னா திடீர்னு ஒரு சாக்லேட் கொடுப்போம், அவங்க எப்படி ஒரு நல்ல ஒரு நம்ம கூட நல்ல ஒரு இதாக இருக்கும். ஓகே. நம்ம கூட கனெக்டாக இருக்கு. ஹெல்ப் மேன்குள்ளே ஒரு இனப்பெரியாத ஒரு பெரிய தொழில் பாகனுக்கும் யானைக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுட்டு கொடுக்கறதுனால வரும். ரெண்டாவது இந்த ஃபுட்டு ராகி, இந்த கொள்ளு இதெல்லாம் நமக்கு சத்தான உணவு, நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் அது. ஓகே. நம்ம தமிழர்கள் சாப்பிட்ட ஃபுட்டு ஆமாம், ராகி கொள்ளு பாசிப்பருப்பு இதெல்லாம் அது அந்த ஃபுட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். யானை நல்லா சத்தாகவும் இருக்குங்க, நல்ல ஃபுட்டு ஃபுல்லாக நான் எவ்வளோனாலும் காட்டு இறங்கி இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக காடு மாடுல இருக்க இலை தலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அது ஹெல்த்தியாக இருக்குது. பட் இது நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம வச்சுருக்கோம் அப்படி. ஓகே. இது வந்து ஊருக்குள்ளே போய் கலாட்டை பண்ணி அக்ரிகல்ச்சர் லேண்டை இதை பண்ணி அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஃபுட்டு இங்கே கிடைக்கிறது இல்லையில, இப்போ கரும்பு இதெல்லாம் இங்கே கிடைக்காது, அங்கே கிடைக்கும். அதனால் அதை பார்த்து அந்த ஃபுட்டு அதே இல்லாமல் மேன் பவர்லேயே நம்ம எல்லாம் தண்ணி இனி எல்லாம் வசதி இருக்கும். இப்போ இது ஒரு தடவை சாப்பிட்டுன்னா வேறு பக்கம் தண்ணி குடிக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிறப்போ அது கொஞ்சம் என்ன பண்ணும், அங்கேயே யானை ஹாப்பியாக இருக்கும், இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தேவை உணவும் தண்ணியும். இந்த யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய லேண்டுக்குள்ளே இருப்போம் வந்து மனுஷங்களை அடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுனால இந்த மாதிரி ரெஸ்க்யூ பண்ணிட்டு வந்து இதை வந்து ட்ரெயின் பண்ணி இங்கே வச்சிட்ருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி ஃபுட்டை விரும்புமோ அந்த ஃபுட்டை வந்து இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுக்கோசரம் தான் ஃபார்மிங் லேண்டுக்குள்ளாரெல்லாம் பூந்துருக்கும். ஸோ அவங்க அந்த ஃபுட்டையும் வந்து கொடுக்குறாங்க. அங்கே பாருங்க. எனக்கு ஹாய் சொல்லுது பையப்பா. ஹாய். சாப்பிடு. சாப்பிட்டாவும் சாப்பிடு. இது நீங்கள் வேணான்றிச்சிங்களா? ஆமாப்பா. சரிங்க. அது நம்மள மாதிரி தான் ஜாமி அளவாக தான் சாப்பிடுவோம்ப்பா. சரி சரிங்க. இந்த யானை பேர் என்ன? வயசுங்க இதுக்கு? 64 வயசுங்க. கலீம் எலிஃபண்ட். வீடியோ இது ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ ஃபுட்டு சாப்பிடுங்க? 62. இப்போ கொடுக்குறது பார்த்தி ஒரு 36 கிலோ கொடுக்குறாங்க. சரிங்க. மற்ற டைம் பார்த்தீங்கன்னா உள்ள காட்டில் இப்போ முடிச்சாலுமே காட்டுக்கு அப்படியே பண்ணுறது. சரி சரிங்க. அப்போ 4 மணி வரை காட்டில் விட அது தேவையானது. அது டெய்லியும் 2 தடவை ஆற்றுக்கு போகுங்களா குளிக்கிறதுக்கு? ஆமாம். இதை குளிப்பாட்ட மாட்டாங்க, இந்த பனி டைம்னால. சரி சரிங்க. இறங்க தண்ணியில் இறங்காதுங்க? இறங்க இது வயசானதுனால அந்த மாதிரி. சரிங்க. பச்சை தண்ணி இப்போ பார்த்து ஜில்லுன்னு தானே இருக்கும். ஓகே. இந்த மலையிலேருந்து வர்றதுனால ஓகே ஐஸ் மாதிரி இருக்கும். ஐஸ் மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட் அந்த கரும்புலாம் கொடுப்பாங்களா? ஆமாம். இப்போ கொடுப்பாங்களா? இந்த சாப்பாடெல்லாம் முடிச்ச பின்னாடி தேங்காய் கரும்பு லாஸ்ட்டில் ஃபைனலில் இருக்கிறதுலே வயசான யானை இதுதானுங்களா? இன்னொன்று இருக்குதோ அந்த செட்டில் இருக்குது. ஓகே. செடிவி சிவகாமி இருக்குங்க. சிவகாமி அது சத்தியமங்கலத்தில் பிடிச்சது தான். இது சத்தியமங்கலம். அந்த யானைக்கு வயசு எவ்வளோங்க? அது அதுக்கு 80. 80. கலீம் சாப்பிடு.
வெரி குட். ஐயா கொஞ்சம் மாறிக்கணும். அது பைய தூக்குனதை நம்ம மேலே பட்டு நம்ம போய் விழுந்துடும். ஆமாம், அவன் அடிக்கணும்னு நினைக்க மாட்டான், சும்மா கை வைக்கணும். வச்சாலே இப்படி நம்ம விழுந்துடும். சிறுத்தைப்பா வர வழி இல்லைங்களா? சிறுத்தைங்களா? இல்லை மிஸ் பண்ணிட்டாருங்களா? சரி சரிங்க, லெப்பாடுங்க. ஓகே ஓகேங்க. எந்த இடத்துலைங்க பார்த்தது? நம்ம பைசன் பார்த்தோம்ல, ஆமாங்க. இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி ஒரு 2 ரோடு கரெக்டாக இருக்கும். ஆமாங்க ஆமாங்க. ஓகே ஓகேங்க. 5 நிமிஷம் 10 செகண்ட்ஸ் தான். சரி சரிங்க. டாப் ஸ்லிப்புன்னு பேர் எதுன்னு தெரியுங்களா? அது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு யானை இந்த மரங்கள்லாம் வெட்டி ஆளுங்க தான் எடுத்து போய் மேலேருந்து மரத்தை கீழே தள்ளி விடுவாங்க. சேத்து மடைக்கு பக்கம் பகுதியில் சர்க்கார் பார்த்தீங்கன்னு ஏரியா, அந்த இடத்துல தான் இந்த மரம் எல்லாம் அங்கே போய் விழுகுமாம். ஸ்லிப் பண்ணி விட்டு அப்புறம் என்னென்னாங்க 5 பேர் 6 பேர் ஒரு மரம் தூக்குறது. இந்த யானையை பார்த்துருக்காங்க. சரி, இந்த யானையை பிடிச்சி ட்ரைனிங் பண்ண இப்படி இருக்கணும். அந்த வெளிநாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கிருந்து மரம் தாங்க போயிருக்கு, அவங்க எடுத்து போயிருக்காங்க. ஆமாம் ஆமாம். கப்பலுக்கு இந்த ட்ரெயின் இந்த தண்டவாளத்துக்கு. ஆமாம், இங்கேருந்து ஸ்ட்ராங்குள்ள மரம் இந்த காட்டிலேருந்து வெட்டி எடுத்து போயிருக்காங்க. இப்போ அவங்க நம்ம சுதந்திர வாகனம்லேருந்து அவங்க ஏரியாவுக்கு போதில்லைங்க. அப்படி அந்த டைம்லேயே யானை பிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ வேறு எதுவும் யானை வந்தால் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க, தட்டி விட்டு அது போயிருக்கு. நீங்கள் தட்டி விட்டுட்டீங்க. ஆமாம், ஸோ இந்த 29 யானை இதுங்களுக்கு பிறகுற குழந்தை அப்படியே வளர்த்துன்னு மாற்றிக்கிட்டே இருக்கு. குழந்தை வளர்த்திக்குவோம். ஸோ இந்த ஃபேமிலி தான், இந்த ஃபேமிலி தவிர யாரையும் சேர்த்துக்க மாட்டேங்குது. அப்படி அதிகமாக தொந்தரவு கீழே விவசாயத்தை அழித்து ஆளுகளை கொள்கிற யானையெல்லாம் பிடிக்க கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்கன்னா போய் பிடிச்சிடுவோம். நீங்களே இங்கே கொண்டு வந்து? ஆமாம், இங்கே கொண்டு வந்துடுவோம். தண்ணிலாம் உள்ளே குடிச்சிடுமா சார்? தண்ணி இதில் குடிச்சிங்க. இந்த மலையிலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இந்த ஓசையில் பார்த்தீங்கன்னா இது தண்ணி வர்ற ஓசுங்க. அந்த மலையில் பாதி இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பவுமே இருக்கும். எவ்வளோ வெயில் காடு காஞ்சி போனாலும் தண்ணி இருக்கும். ஆமாம், கடவுள் இந்த மிருகத்துக்குன்னு அனிமலுக்குன்னு கடவுள் அப்படி படைக்கிறது. நைட்டெல்லாம் வந்து ஒரு யானை கூட ஃபைட் எல்லாம் பண்ணி முடிஞ்சா அதை அடிக்கிறது இதுக்கு சிரமமாக இருந்தால் இது அடிச்சிடும். முடியலன்னாக்கா அது சவுண்டு போட்டுச்சுன்னா நம்ம யானை சேஃப்டி பண்ணி காட்டானே வச்சுருக்கோம். ஒயில் போர் பாருங்க, அது செங்குத்தாக எப்படி ஏறுதுன்ட்டு அசால்ட்டாக ஏறுதுங்க அது வாட்டுக்கு. ஆள் இல்லைன்னா இந்த வழியாக இறங்கி ஓடியாந்துருக்கும். இப்போ ஆள் இருக்கும், அது அப்படியே வேறு வழியில் ஏறுது. பாருங்க எப்படி ஏறுதுன்னு பாருங்க, ஜிக்ஸாக ஏறுது. ஸ்பாட்டட் டீர் படுத்துருக்கு பாருங்க, போல்டாக நிற்குது. பயப்படாமல் நிற்குது பாருங்க. இல்லம் நம்ம நேற்றுங்க தான் தங்க வேண்டியது, பட் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் மாற்றி கொடுத்தாங்க புக்கிங். சீத்தல் ஸ்டே டயருக்கு ரசிச்சுங்களா? இந்த மரத்துக்கிட்டீங்களா? ஓகே ஓகே. புள்ளியிலேருந்து பார்த்தா நல்லா க்ளீனாக தெரியும். இப்போ நம்ம வந்து சீத்தல் அக்கமடேஷன்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம டாப் ஸ்லிப் ஆஃபீஸில் இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்டே டாப் ஸ்லிப்லேயே ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட் டைமாக. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகணுங்க, நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே நம்ம கீழே போயிட்டு கொஞ்சம் சமைக்கிறதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டுங்க. ஏன்னா அங்கே வந்து குக் பண்ணுறதுக்கு நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வரணும். ஒரு சிலது கீழே இருந்து நம்ம வாங்கிட்டு வரணும், தோசை மாவு இந்த மாதிரியெல்லாம்.